ஹலோ டாக்டர். இப்போ காமனாக ஒரு இஷ்யூ சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிறது வந்து கான்ஸ்டிபேஷன். ஸோ ஒரு குழந்தை வந்து கான்ஸ்டிபேட்டடாக இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம சின்ன குழந்தைங்க கான்ஸ்டிபேஷன் இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க டெய்லி மோஷன் பாஸ் பண்ணுறாங்க. டெய்லி மோஷன் பாஸ் பண்ணல குழந்தைங்க ஒரு 2 நாள் 3 நாள் ஒருக்க மோஷன் போகிறாங்க, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி போகிறாங்க. அப்படி இல்லை மோஷன் போகும்போது பிளட்டோட போகிறாங்க, அப்படி ஏதாவது இருக்குது. இல்லை குழந்தை வந்து வயிறு வலிக்குதுன்னு டெய்லியுமே சொல்கிறாங்க. இல்லை வயிறு உப்புசமாக இருக்கிறது, இல்லை கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குது, அவங்களுக்கு வாந்தி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா நம்ம இதை வச்சு கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்றோம். டாக்டர், நீங்கள் வந்து சொன்னீங்க ப்ளீடிங் இருக்கும் இந்த ஸ்டூல் வந்து ஹார்டாக போகும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஷுட் பேரண்ட்ஸ் பி worried about it? ஆமாம், பேரண்ட்ஸ் ஷுட் பி வெரி கன்சர்ன்ட் அபவுட் தட். ஏன்னா மோஷன் போகும்போது குழந்தைக்கு பிளட் போகுதுன்னா அந்த மோஷன் ரொம்ப டைட்டாக ஸ்டோன் மாதிரி இருக்குதுன்னு இருக்கு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மோஷன் போகும்போது இந்த மாதிரி பிளட் போகும். அதை நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகும். டாக்டர், ஒரு சின்ன குழந்தைங்க பிறந்த அப்புறமா பேரண்ட்ஸ் வந்து டயப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் எந்த ஏஜ்லேருந்து வந்து பாட்டி ட்ரைனிங் கொடுக்கணும்? அதுக்கப்புறமா எந்த மாதிரியான டாய்லெட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெஸ்ட்? நம்ம வந்து டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிற வயசு வந்து நம்ம 2 to 3 இயர்ஸில் தான் செலக்ட் பண்ணுவோம். 1 இயரில் நம்ம செலக்ட் பண்ணி ட்ரைனிங் சில குழந்தைங்க கேட்குறாங்கன்னு கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிற அளவுக்கு ஃபுல்லான கெப்பாசிட்டி இருக்காது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால நம்ம 2 to 3 வயசுல கொடுக்கணும். 2 to 3 வயசுல வந்து முக்கியமாக நல்லா உட்காந்து போகிற அளவுக்கு பாட்டி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். வெஸ்டர்ன் ஸ்டைல் பாட்டி கொடுக்குறாங்க, இல்லை அந்த சேர் மாடலில் கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தைங்க கால் வைக்கிறதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த சப்போர்ட் வச்சு அதில் கால் மடக்கி வச்சாதான் குழந்தைங்க மோஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கால் தொங்க போட்டு போகும்போது நம்ம மோஷன் போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். குத்த வச்சு உட்காந்தா மட்டும்தான் அந்த மோஷன் போகிறதுக்கு பாப்பாவுக்கு வந்து நார்மலாக இருக்கும். இது நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று, டாய்லெட் ட்ரைனிங் கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, டாய்லெட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, பட் பாப்பாவுக்கு ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு டைமில் கொடுப்பாங்க. இந்த டைமில் அவன் மோஷன் வருதுன்னு சொன்னால் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணக்கூடாது. குழந்தை வந்து டெய்லி காலையில் இல்லை டெய்லி நைட்டு ஏதாவது ஒரு டைம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரே டைமில் குழந்தைய மோஷன் போகிறதுக்கு உட்கார வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, பட் அந்த டைமில் அவங்கள கொஞ்சம் உட்கார வச்சு இல்லை அவங்கள சமாதானப்படுத்தி இதில் உட்காரணும், மோஷன் போகணும்னு சொல்லி டெய்லியுமே அவங்களுக்கு சொல்லணும். மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்க வந்து ட்ரைனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாக்டர், வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபிஸ் அது அவங்க வந்து லைக் ஒன்ஸ் இன் 5 days வந்து பூப் பண்ணுறாங்க. ஸோ இஸ் இட் நார்மல்? பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபிஸ் அப் டில் 6 months நம்ம ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் சொல்லுவோம். அதாவது தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஈவன் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைங்க 4 நாளைக்கு ஒருக்க இல்லை 5 நாளைக்கு ஒருக்க கூட மோஷன் போவாங்க. அப்படி போகும்போது பேரண்ட்ஸ் வந்து கன்சர்ன் ஆக வேணாம். ஏன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க அது மாதிரி போகிறது நார்மல். ப்ரொவைடட் அவங்க என்ன பார்க்கணும்னா, மோஷன் போகும்போது பேஸ்ட் மாதிரி போகுதா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். பேஸ்ட் மாதிரி போகுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்க 5 நாளைக்கு ஒருக்க போனாலும். டாக்டர், ஒரு பாப்பாவுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்? இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னா பேரண்ட்ஸ் வந்து 4 weeks வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக 4 வாரத்துக்கு மேலே கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தான் நம்ம அதை கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இல்லை ட்ரீட்மெண்ட் எதாவது தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை குழந்தைங்க மோஷன் போகும்போது பிளட் தான் போகுது, இல்லை மோஷன் போகிறதுக்கே பயந்து அழுகுறாங்க, மோஷன் போகவே மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்க போட்டிருக்கிற பேண்ட்ஸ் அண்டர்வேர் எதுலையாவது மோஷன் கொஞ்சம் லீக் ஆகுது ஆனால் போக மாட்டேங்கிறாங்க, வயிறு வலியில் ரொம்ப அழுறாங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே உடனே டாக்டரை வந்து பார்க்கறது நல்லது. ஓகே, இப்போ வந்து என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது? நம்ம கான்ஸ்டிபேஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது வந்து பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எடுத்த உடனே மெடிசன் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் விசிட் ஓபிடி வராங்கன்னா குழந்தை என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, குழந்தையோட ஃபுட் எப்படி இருக்குது, ஃபுட் இன்டேக் எப்படி இருக்குது, அவங்க என்னெல்லாம் வெரைட்டியான ஃபுட் சாப்பிட்றாங்க, டாய்லெட் ட்ரைனிங் பண்ணியாச்சா, எல்லா ஹிஸ்ட்ரியுமே எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம டயட்ரி மாடிஃபிகேஷனில் கான்ஸ்டிபேஷனை சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். அது சைல்டு டு சைல்டு டிபெண்ட் ஆகும். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து அசஸ் பண்ணி, சில குழந்தைங்களுக்கு விசிட்லேயே மருந்து தேவைப்படும். ரொம்ப சிவியரான கான்ஸ்டிபேஷன் இருந்தால் நம்ம அந்த மோஷனை வெளியே எடுத்து விடுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கு மருந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மைல்டாக இருந்ததுன்னா நம்ம சாப்பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இருக்கும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பால் மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாலை கொஞ்சம் குறைச்சி சத்தான மற்ற உணவுகள்லாம் ஆரம்பிக்கணும். மற்ற உணவுகள்னு சொல்லும்போது நம்ம காய்கறிகள், அதுக்கப்புறம் பழங்கள் எல்லாமே முழுசாக கொடுக்கணும். கொஞ்சம் முழுசாக கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணலாம். அது போக குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் மெடிசனும் இருக்குது. அது குழந்தை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். Hello, doctor.
டாக்டர்.